குடுக்குற மரம் எவ்வளவு நாளைக்கு தான் குடுத்துட்டே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை மரத்துல காய் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இருக்கிற காயை பறிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா எனக்கு முன்னாடி அத்தை வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. நான் கூட 1, 2 காயை விட்டுருவேன். ஆனா எங்க அத்தை கண்ணுல இருந்து ஒரு காய் கூட தப்பிக்கவே முடியாது. வீட்லயே ஏதோ ஒரு பொருளை காணும் நாங்களாம் தேடிட்டு இருந்தோம்னா கூட அசால்ட்டா வந்து எந்த பொருளும் எங்க இருக்குதுன்னு பார்த்து கரெக்டா எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களாம் போலீஸ் வேலைக்கு போயிருக்க வேண்டியது என்ன, அவங்க படிக்காம விட்டதுனால அந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தால எனக்கு வந்து வீட்லயே காளை வளர்க்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானை வந்து இறக்கிட்டாங்க. பட்டன் காளான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வீட்ல வளர்க்க முடியாதா, அந்த சிப்பி காளான் தான் வீட்ல வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டேன். ஏமா தேவி, எப்பயாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே தான் இருப்பியான்னு கேட்பீங்க. எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் தான் சொல்லணும் இந்த யூடியூப் சேனல். என்னெல்லாம் செய்யணும், நான் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறனோ அதெல்லாம் இந்த யூடியூப் மூலியமா நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது யூடியூப் மூலமா கத்துக்கிட்டு அதை வந்து உங்ககிட்ட நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். காளான் வளர்க்கறதுக்குன்னு தனியா எந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலாங்க. சும்மா யூடியூப்பை பார்த்து தான் செய்யலாம் ட்ரை பண்ணேன். நம்ம வீட்டுல நெல்லமில்ல இல்ல, பக்கத்துல நெல்லமில்ல வாங்கி ஒரு 5 மணி நேரம் தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியே இல்லாம நெல்லமெல்ல ஆவியில போட்டு வேக வைக்கணும். ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் போல வேக வைக்கணும். அது வேகும் போது கரெக்டா அந்த சோளக்கருது வேக வைக்கிறோம்ல அந்த வாசனை வரும். அப்புறம் அந்த நிழல்ல போட்டு நல்லா உலர்த்திடணும். ஈரம் இருக்கக்கூடாது, கையில தொட்டா ஈரம் இருக்கணும், கையில தண்ணி படக்கூடாது. அந்த மாதிரி பதத்துல வந்ததுக்கு அப்புறம் 5 கிலோ பிடிக்கிற அளவுக்கு பேக்கிங் கவர் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து நுனியில வந்து லப்பர் பேண்ட் போட்டு சுத்தி விட்டு மடக்கி விட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக வச்ச நெல்லமில்ல இருக்குது நல்லா சுத்தி அதுல வந்து நல்லா காத்து போகாத அளவுக்கு நல்லா டைட்டா வச்சு அழுத்தி விடணுமா. இது வந்து 2-3 லேயருக்கு மேல போடணும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அந்த நெல்லமில்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் காளான் வித்து அதை கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நெல்லமில்ல இதை கொஞ்சம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி லேயரா போடணும். காளான் வித்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பிளிப்கார்ட்ல. ஃபர்ஸ்ட் காளான் நல்லா முளைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்றேன். காளான் முளைச்சு வர 25 நாள் போல ஆகுமா. இதை வந்து தனி ஒரு ரூம்ல வைக்க சொல்லியிருக்காங்க.